விவேகானந்தரை தான் தலையில தூக்கி வச்சுக்கிட்டு ஆடிக்கிட்டு இருக்க. விவேகானந்தர் என்ன சொல்லியிருக்காரு தெரியுமா? மாட்டுக்கறி சாப்பிட்டாதான் உண்மையான இந்து. நீ சரியான ஆளா இருந்தா விவேகானந்தரை இந்து இல்லைன்னு நீ சொல்லு பார்ப்போம். அதனாலதான் மாட்டு இறைச்சி ஏற்றுமதி செய்யக்கூடிய நிறுவனங்கள், முக்கிய 3 பெரிய நிறுவனங்கள், இது எல்லாமே இந்த பூணூல் போட்ட பிராமணர்களுடைய கையில தான் இருக்கின்றது. ராமாயணத்துல போய் எடுத்து படிச்சு பாரு. நீ ராமாயணம் நீ படிச்சியா என்னன்னு தெரியல. உனக்கு வேணா நான் எந்தெந்த இடத்துல அது சம்பந்தமாக கருதின்றலான்னு சொல்லிட்டு ராமர் சொல்லியிருக்காருன்னு எடுத்து வைப்போமா? ஏற்கனவே பகிரங்க அறைகூவல் விட்டு கூப்பிட்டோம், வந்தானா இவன்? ஆளு வரல. ராமாயணத்துல வாலி வதை செய்யும் படலம் என்ற அந்த படலத்தை எடுத்து படிச்சு பாடுறா. நீ உண்மையான இந்து தானடா? ராமாயணம் படிச்சிருக்கியா இல்லையாடா? நீ வா, ராமாயணத்தை எடுத்துட்டு வா. இந்த இடத்துல விலங்குகளை அடித்து கொலை செய்வது கூடும். அப்படி சாப்பாட்டுக்கு சாப்பிடுவது, அடித்து சாப்பிடுவது தப்பு இல்லைன்னு ராமர் சொல்லி இருக்காரு. வர்றியா? விவாதம் வைப்போமா? எடுத்து காட்டணும்னா நீ கேவலப்பட்டு விடுவாய். அதனாலதான் வரமாட்டேன்ற.